இங்க பாரு, அந்த சம்பவத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுக்கிறேன். உனக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்தே எசைக்கு அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். அவன் என்கிட்ட கோவில்ல உன்னை பத்தி மட்டும் தாமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் உங்க அம்மா பேச்ச கேட்டு அவனை தூக்கி எரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி நீ சேர்ந்து வாழணும். அதான் என்னோட விருப்பம். இருக்காங்க இங்க பாரு, நீ எசைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்கம்மா. காயத்ரி, அவங்க சொல்லலைனாலும் அவங்க மனசுல என்ன அவன் கூட சேர்ந்து வாழறேன்னு நீ சொன்னாதான் உங்க அம்மா அவனை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. என்னம்மா யோசிக்கிற? இசைக்கு மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது எங்க அம்மாக்கு தெரிஞ்சா உங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நிம்மதியா வாழ முடியும். கூடிய சீக்கிரமே உங்க எல்லார் நிம்மதியையும் ஆறுமுகம் எங்கம்மா? அண்ணரும் கூடவே போலீஸும் வருது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சிவா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, இப்ப என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையே. செடி என்ன மண்டபத்துல இருந்து கடத்தினது வேற யாரும் இல்ல பெரியமா, இந்த பெரியமா. செடியனை கடத்தி செடியன் ஓடி போயிட்டான்னு சொல்லி கல்யாணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு நின்னப்போ இவன் உங்ககிட்ட காயத்ரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அப்போ அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இவ்வளவு நாளா நல்லவ மாதிரி நடிச்சு சொல்லுடா. சிவா சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆதாரத்தோட தான் நாங்க எசக்கியை போய் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீ விடு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ற? அவனுக்கு என் மகா, உன் தம்பி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாரு. இந்த படுபாவிய தான் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களே. பாவி, பெத்த புள்ளையாட்ட உன் அண்ணன் பொண்ணையா கவலை இருக்க மாட்டா. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ செத்துட்டேன்னு நினைச்சு உன்னை இப்பவே தான் என்ன பண்ற? வா. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம ஓடி போயிட்டான். நான் அம்மா, இந்த பாவி உன் வாழ்க்கைய நானே பாழாக்கிட்டேனே. அதுக்கு காரணம் உன் கூட சேர்ந்து என்னையும் ஜெயிலுக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டும் இல்லாம
காயத்ரி வாழ்க்கையை அவன் பாழாக்கிட்டான். இவன் போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். உனக்கும் எனக்கும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் எசக்கி அதனாலதான் ஏன் இவன் இப்படி சொல்றான்னு நான் குழம்பிட்டே இருந்தேன். என்ன கொல்ல முயற்சி பண்ணான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு மண்டபத்துல மணமகன் அறையில போட்டீங்க. என் அப்பா அம்மாவோட சண்டை போட்டீங்க. எசக்கியும் காயத்ரி கழுத்துல தாலி கட்டிட்டான். காயத்ரி கழுத்துல எசக்கி தாலி கட்டிட்டான். இனிமே நீ காயத்ரியை மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை விட்டுட்டு இவ்வளவு நல்ல காயத்ரிய மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன கடத்தினவனுங்களும் எசக்கியும் கூட்டாளிங்கன்னு தெரிஞ்சது. கல்யாணம் பண்ணா காயத்ரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து மணலி போடுற மாதிரி இந்த சிலைய காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மிரட்டின. ரொம்ப உறுதியா சொன்னா. அதனால எனக்கு அவன் மேல கோவம். இருக்கிறதுனே தெரியல. நீங்க வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம ஓடி போயிட்டான்னு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் ஏன் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளைஞ்ச கூட மதிக்கவே இல்லை. ஒரு வேலைக்கார மாதிரி தானே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா?